ஜபம்ன்றது இட்ஸ் நாட் ஆர்ம் ட்விஸ்டிங் காட். தேவனுடைய கையை முறுக்கி நமக்கு நினைச்சதை வாங்குகிறது இல்லை ஜபம். ஜபம் என்பது தேவ சித்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு கிருபை பெறுவது, பலனை பெறுவது, சத்துவத்தை பெறுவது. நம்முடைய சித்தத்தின்படி வாழ்றதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது என்னவா இருக்கலாம்? ஒருவேளை சில வேளையில தேவ சித்தமும் நம்ம சித்தமும் அலைன் ஆயிடும், ஒன்னா இருக்கும். நாம என்ன வேண்டிக் கொள்றோமோ அதுதான் தேவன் சித்தமா இருந்திருப்பாரு, அந்த காரியம் அப்படியே நடக்கும். சில வேளையில நாம கேட்டது ஒண்ணு, கர்த்தர் விரும்பினது இன்னொன்று, தேவனுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கும். அதை நிறைவேற்ற கர்த்தர் பலன் தருவார். எப்படின்னா நம்ம ஜபிக்கும் போது. நம்ம வாழ்க்கையில நிறைய கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கலாம். அதுக்காக தேவன் ஜபத்தை கேட்கிறவர் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது, அதுக்காக ஜபத்தை நிறுத்திடக்கூடாது. என் வாழ்க்கையில நிறைய ஜபங்கள் பண்ணியிருக்கிறேன், அந்த ஜபங்கள்லாம் கேட்கப்படலை. நான் ஒரு காரியத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது எனக்கு வாய்க்கல. ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் சேரணும் ஆசைப்பட்டேன், அது நடக்கல. ஆனா ஜெபம் பண்றது நிறுத்தல. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும் நான் சொல்லும்போது, தேவன் முன்குறித்திருந்த பாதையில என்னை நடத்தி வந்த பாதையில நான் அந்த பாதையில தொடர்ந்து நடந்து முன்னேறி ஜெயம் பெறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்னா எனக்கு பலன் கொடுத்தார். முடிவில் அவர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. என் ஊழிய பாதையில சில காரியங்களை கர்த்தர்ட்ட நான் கேட்டேன். வாலிப பருவத்துல எனக்கு இப்படி ஊழியம் செய்யணும், இப்படிதான் செய்வேன், அங்கதான் செய்வேன், இங்கதான் செய்வேன்னு ரொம்ப ஆண்டவர்கிட்ட முரண்டெல்லாம் பிடிச்சேன். அதுக்காக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அப்புறமா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்னு. ஆனா நான் தெரிந்தெடுக்காத ஒரு பாதை, தேவன் எனக்காக முன்குறித்த பாதையில இன்னைக்கு ஆண்டவர் நடத்துறாரு. ஆனா அதற்கு தேவன் பலன் தருகிறார். அதனால தொடர்ந்து ஜெபிக்கணும்.